ஏப்பா அங்கிள், உங்க பாத்ரூம்ல தண்ணி வருதா? எங்க பாத்ரூம்ல தண்ணியே வரல. அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க ப்ளீஸ். நான் வேற பாதியிலே இன்ட்ரோல் விட்டுட்டு வந்திருக்கேன். கை காலனா கூட பரவாயில்ல, இப்படி நக்கியே கிளீன் பண்ணிடுவேன். ஆனா உங்களுக்கே தெரியும்ல. சரி அங்கிள், நான் போய் கன்டினியூ பண்றேன், மறந்துடாதீங்க. 2025 நான் தான்டா. வாடா ஏத்துறா பாப்போம். நீ சரியான ஜென்ஸ் அந்த எம்மா ஏத்துறா பாப்போம். ஏத்து நீ ஏத்துனாதான் என் எனர்ஜி எவ்வளவு எக்ஸ்ட்ராடினரின்னு உனக்கு தெரியும். ஏன்டா நீ கையப்பா. என்னடா இவ்வளவு சாங்க தூக்கி போடுற? பீம பூஸ்ட் அல்வா சாப்பிடுறியா? வரண்டா, நாளைக்கு இதே இடத்துல மறுபடியும் வந்து அலப்பற பண்ணுவான்டா இந்த அமேசான் நம்புலி. இவ வேற எதோ சொன்னாலும் கோச்சுக்கிறான். டே ஜடான்லாம் இங்க யாரும் இல்ல. சரி ஜாகுவார் ஜடா பேசி தீர்த்துக்கலாம்டா. இதே டப்பாக்குள்ளார மூச்சுடாம இருந்து மர்டர் ஆயிடாத. எனக்கு பேரட்டுக்கிட்ட எல்லாம் பேச இஷ்டம் இல்ல, போய் தொலை. அப்ப நீ உள்ளே கடந்து சாவு. நிஜமாலும் ஜாகுவார் நினப்பு. நம்ம உருவத்தை பார்த்து எல்லாரும் பயப்படாதான் செய்யறாங்க. இருக்கட்டும். என்ன இத்துளி கொண்டு டிஸ்டன்ஸ் கூட நம்மளால தாண்ட முடியல? அம்மா மூக்குல நல்ல அடி போலையே. பாலா என் வாழ்வை போலவே பைக்கில் நான் ஜாலியா போகிறேன். விதவிதமா சோறு திங்கவே இந்த ஓடர் மண்டேன் நாயாய் ஓடுகிறேன். டேய் வந்து பாருங்கடா ஹியூமன்ஸ் பேபி. வாவ் டே டாங்கோ வந்து பாருடா, கியூட்டா இருக்குடா, அழகா கையெல்லாம் இப்படி குட்டியா இருக்கு பாருடா. டே மைலோ நீ வந்து பாருடா. ஆமாண்டா, சரி தொடாம பாருங்க, பாப்பா பயந்துக்கு போகுது. ஏன்டா டே காலநாளமா எங்களோடவே ஒண்ணுமுன்னா இருந்துட்டு எங்க இருந்தோ திடீர்னு ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா வந்ததும் ஹியூமன்ஸா மாதிரி ஆட்டமாடா ஆடுறீங்க. இதுல சேஃப்டிக்கு ஹெல்மெட் வர போட்டிருக்கியா நீ? இன்னைக்கு ஆட்ல உன் கபாலம் கலங்கி மறுபடியும் உன்னை மங்கியா மாத்தாம விட மாட்டான்டா இந்த மயிலோ. ரோலக்ஸே எப்பா ரோலக்ஸே. ஐய இவனுங்க கேங்குக்கு பாஸ் ஆனதுல இருந்து என் ஃபியூஸ புடிக்கிட்டே இருக்கானுங்க. என்னடா காவாயில் அரைச்சி வச்சிருந்த எல்லா எலிகளும் நம்ம கையை விட்டு போனதுக்கு காரணம் ஜாக் பாண்டின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பாதாளத்துல பதுக்கி வச்சிருந்த பால் எல்லாம் காணாம போனதுக்கு காரணம் குலுக்கு ரவின்னு ஒரு நாய். எனது பாலும் புட்டுக்குச்சா? இது தெரியாம தான் மேல தூங்கிட்டு இருந்தியா? சுத்தம். இப்போ என்னன்னு சொல்லி கூப்பிட்ட? ரோலக்ஸ்னு கூப்பிட்ட. சார் இனிமேல் சார். எஸ் சார், ஓகே சார், ஜஸ்ட் சார். சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்குமா, அப்ப அது பசியா இருக்கும்போது சிங்கம் செத்துருமா பாஸ்? உங்க ஆயா செத்துரும். 27 நாள் ஆச்சுடா இந்த இடத்த பிடிக்க. ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு டே 1. அந்த 2 நாய்களை புடிச்சு கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. இருந்த பாலும் போச்சு, எலியும் போச்சு. அடுத்த வேலை சோத்துக்கு இவனே பிச்சு எடுக்க போறான். இதுல நமக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தரானாமா. இதுக்குதான் இவன் கிட்ட கான்வர்சேஷன் வேணான்னு சொன்னான்டா கரிசு. என்ன காலையில இருந்து குறுகுள்ளே பத்துட்டு இருக்கிற? என்னடா என்னடா போற? டே பாப்கானே நில்றா. ஐயோ மண்டையில் அடிச்ச மரக்கல்றா. டே தெரியாம பண்ணிட்ட, ப்ளீஸ் டா நில்றா. உங்க அப்பா காவா கம்பெனி வந்தானா என் காதை கடிச்சு துப்பிடுவான்டா, ப்ளீஸ் டா. டே நீ வந்து இப்படி பண்ண மாட்டான்டா, ப்ளீஸ் டா நில்றா. தாத்தா இங்க பாரு தாத்தா, இவன் என் ஹைட்ட கிண்டல் பண்ணி என்னைய மாதிரியே நடந்து வரான் தாத்தா, என்னன்னு கேளு. ஆமா நீ சொல்றதே முதல்ல அந்த தாத்தனுக்கு காதுல கேட்டிருக்காது. டேய் நீனும் சோறு தர திங்கிறா? இல்ல 3 வேலையும் முட்டை பிரியாணி போடா வெண்டக்கா, அப்படிதான் பண்ணுவேன். ஓ தாத்தா. டே கரிஸ் 2 அவசரப்படாத. இந்த கரிஸ் 1 சொல்றத கேளு, ஜம்ப் பண்ணாத. போடா. டாக்டர் ஸ்டேஞ்ச் படத்துல ஒரு மரினா அதுல குதிச்சு அடுத்த டைமென்ஷனுக்கே போக போறேன்டா. இது கண்ணாடி முதவி. டே டிரைவரு அடுத்த ஒழுங்கா நல்ல டூரிஸ்டா கூட்டு வா, இல்லன்னா உன்னை கீமா பண்ணி தேன் ஊத்தி சாப்பிட்டுருவான். இந்த பியர் பாபு ஒரே மாதிரியா இருக்க மாட்டான் சொல்லிவிட்டேன். ஒருத்தரும் ஒரு லாலிபாப் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இதுல செல்ஃபி வர வேணுமா? வாடே. ஓடாத நில்லே. ஐயோ என்ன கதவுக்கு கிஸ் அடிச்சுட்டு கவுந்துட்டான். ஐயா இன்னசென்ட்டுப்பா. டக்கு நீயும் இன்னசென்ட் தான், இல்லாட்டி நாளைக்கு உனக்கும் கிஸ் தாண்டி. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண விடுவேன் இந்த தண்டரை? ஓடு ஏதாவது. இதென்ன பீட்ரூட்டா? ஃபைபர். நெக்ஸ்ட் இதென்ன கொய்யாவா? விட்டமின் சி. ஓகே நெக்ஸ்ட் இதென்ன கேரட்டா? விட்டமின் ஏ. என்ன குட்டியா போட்டுட்டு இருக்க? பெருசா போடு. வெள்ளரி கடை போட்டினா வெளுத்து விட்டுருவோம் பாத்துக்க. ஹபீபி எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளாதே. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அது எனக்கு தெரிஞ்ச ஒட்டகத்தான்.
என்ன புடைச்சிருச்சு? ஐயோ, டூருக்கு போயிட்டு நாளைக்கு வரேன்னு சொன்ன ஆண்டி இன்னைக்கே வந்துட்டாலே. என்ன பண்றது? பேசாம பைத்திய பிடிச்ச மாதிரி நினைச்சிருவோமா? அப்பாடா, நம்பிட்டான்னு நினைக்கிறேன். தப்பிச்சடா சூனிய பொம்மை. ஐயோ, ஒரு வாரம் நமக்கு நிஜமாலுமே பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு இந்த ஆன்டி நம்மள பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு பஞ்சர் பண்ணிட்டானா? இந்த அங்க இருந்து நம்ம யோசிக்கவே இல்லையே. ஒருவேளை கூட்டிட்டு போயிடுவாளோ? செல்ல குட்டிகளா, என்ன பண்றீங்க? சாப்பிடுறீங்களா? வெரி குட், நல்லா சாப்பிடுங்க. என்ன பண்றீங்க? தொலைச்சாருங்க, பெரிய புள்ளி ஆயிட்டீங்க. இதுக்கு மேல பால் குடிக்க கூடாது. தோரத்தர எவனு பையா சொத்துல சல்லி மிக தரமாட்டேன். தம்பி, அவ சொல்ற என்ன ஓனர் புதுசா வால்நட் எல்லாம் குடுக்குற? சரி, இந்த ரவ தருவான்னு நினைக்கிறேன். குடு. ஏண்டா, 1-2 பரவாயில்ல, இது வரைக்கும் 25 கடிச்சு கொடுத்துட்டேன். ஒன்னாவது எனக்கு குடுத்தியா நீ? உனக்கு வால்நட் உடச்சு கொடுக்கதான் என் பேரண்ட்ஸ் நீ பெத்தாங்களா? போனா வெங்கலவாயா, வால்நட் சாப்பிட்டா பிரெயின் டெவலப் ஆகுமாமா. மீதி இருக்கிறத நீயே சாப்பிடு, அப்பவாது அந்த பிரெயின்ல பல்பெரிதான் பாப்போம். அந்த சூடப்பக்குள்ள போவாதான்னு எவ்வளவு நாசுக்கா சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேன் நீயே. அதுல அடிக்கிற நாத்தத்துல நீ உள்ள போனீன்னா நறுக்குன்னு நாஸ்தாவாயிருவ பத்துத. சரி, அடி நல்லா உளுந்துருச்சு அம்மாட்டுறது. உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன் செல்ல குட்டி. இனிமேல் போகாத, சமத்து குட்டியாரு, சரியா? குட்டி சாத்தான் சொல்றத கேக்குதா பாரு. உங்க அப்பன் ஜெராக்ஸ் அப்படியே இருக்கு. ஐ எலி, வா. என்னடா இத்த சூடு இருக்கு? என்னடா எலியெல்லாம் அல்கா மாற ஆரம்பிச்சிருச்சு. எலிகள் எழுச்சி காலம் நில்றா. எலிக்கெல்லாம் எழுச்சி காலமா? என்னடா சொல்றீங்க? இது ஆபீஸா இல்ல மனமகிழ் மன்றமா? காலையில 9 மணிக்கு வர்றது, மொபைல பாக்குறது, 11 மணிக்கு போய் டீ பண்ணு மூக்கிறது, அப்புறம் மறுபடியும் வேலை பாக்குற மாதிரி நடிச்சிட்டு 1 மணிக்கு லஞ்சுன்னு போயிடுறது. அந்த லஞ்ச வர நானே போட்டு தொலைறேன். மறுபடியும் வந்து மொபைல பாக்குறது, 4 மணிக்கு பிரேக்குன்னு போயிடுறது, அப்புறம் ஆக்டிங்க போட்டுட்டு 6 மணிக்கு கிளம்பிடுறது. இங்க பாரு, நாய் ஃபுட்ல எவன் தான் பாவக்காய கலந்தது? நான் தான் பாஸ் இந்த ஐடியா கொடுத்த. மாசா இருக்குல்ல? டே அசிஸ்டன்ட், பாத்தியா அவனா? முதல்ல அந்த மங்கோல் மங்குனிய வேலையை விட்டு தூக்குறோம். இவன் கூட ஏமாலாம் டீ பண்ணிட்டுனா அவன் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்றோம். 1 மாசம் தான் ஆபீஸ் வரல, ஒழிச்சு கட்டிருப்பான இந்த கம்பெனிய. போடுறா மெயிலு. இந்த சேர வேற இவ்வளவு அகிதம் போட்டுட்டு இம்சா. எவனுக்கெல்லாம் இப்ப மெயில் வருதோ அடுத்த நிமிஷமே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஓடிடணும் பாத்துக்க. க்ளோஸ் அப்ல மாட்டினாண்டா மங்கி போடு. என்னடா இது, ஒரு கிங் கோப்ரா கொட்டுறேன், கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லாம உட்காந்துட்டு இருக்கான். ஒருவேளை பவர் பத்தலையோ? அப்ப மறுபடியும் போடு. என்னடா புல்ல தின்னுட்டு இருக்க? என்ன எல்லாம் உன்ன மாதிரி நிறைய பார்த்தாச்சுப்ப. அணில் குஞ்சுல இருந்து அனபோண்டா வரைக்கும் கறி வாங்கின என்னையவே இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கானுங்கன்னு கான்ல உட்காந்துட்டு இருக்க. நீ வர வந்துட்டு உசு புசுன்னு இருக்கிற. கம்முனு கடா, வேணா 2 புல்லு பிச்சு தானே திங்கிறியா? எது புல்ல திங்கவா? ஏண்டா, பாம்ப கண்ட படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க, இங்க என்னடா உன் தொட கூட நடுங்க மாட்டேங்குது? அதெல்லாம் உனக்கு யாரோ தப்பா கிளாஸ் எடுத்துருக்காம. வாய் முட்டை இல்லைன்னா நாயே உன்னை தூக்கிட்டு போயிரு பாத்துக்க. ஆமா, நீ என்ன மங்கூச பார்த்தா அள்ளு விட்டுருவியாமா? அப்படியா? இல்ல, ஜொல்லு விட்டுருவேன். யோ, ஆல்ரெடியா உன் ரியாக்ஷனுக்கே நான் ரியாலிட்டியில தான் இருக்கேன்னு ரீசெக் பண்ணிட்டு இருக்கேன். என்னை விடுவா, நான் போறேன். உன் பேர் என்னன்னு சொன்ன? கிங் கோப்ராவா? இல்ல, குவீன் கண்ணமேரி. போடா டே, இன்சல்ட் பண்றதையே இனிஷியலா வச்சுட்டு சுத்திட்டு இருக்கானுங்க.